30 days 30 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ். குழந்தைங்க டப்பாவே காலி பண்ணிட்டு வர மாதிரி காரம் குறைவாகவும் டேஸ்டியாவும் ஹெல்தியாவும் அதே சாப்பாடு நம்மளும் சாப்பிடனால அந்த மாதிரியான ரெசிபிஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எல்லாமே சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு குயிக்கா பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸா இருக்க போகுது. அதுல டே 1 ஹரியாலி ராஜ்மா ரைஸ், கேரட் குக்கும்பர் ரைத்தா, எக் தவா ஃப்ரை. ஒரு டம்ளர் அளவு ராஜ்மா இல்லனா ஒரு கையளவு ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இது ஊற சமயத்துல ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லித்தலை ரெண்டும் சேர்ந்து நல்லா கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுல காரத்துக்கு நம்ம போடுற பச்சை மிளகாய் மட்டும்தான், நான் 1 தான் சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். குக்கர் எடுத்து ஹீட் பண்ணி அதுல எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டு நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து வதக்கிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு மட்டும் நான் இங்க 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ராஜ்மாவும் சேர்க்கிறேன். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கவும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துட்டு வேக வச்ச ராஜ்மாவையும் சேர்த்துட்டு உப்பு சரியா இருக்கான்னு ஒரு தடவை இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ராஜ்மாவை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுதான் எடுத்திருக்கோம். அதனால கரெக்டா வேக வச்சு ராஜ்மாவை எடுத்துக்கோங்க. ரொம்ப வெந்திருந்ததுன்னா மறுபடியும் ரைஸோட சேர்க்கும் போது அப்புறம் குலைவாயிடும் அது. இப்போ இது நல்லா கொதிக்கவும் மூடி போட்டு மேல ஆவி வந்ததும் விசில் போட்டு ஒரு 7 மினிட்ஸ் நான் சிம்ல வச்சுட்டேன். கிட்டத்தட்ட இறக்கும் போது ஒரு விசில் கூட வந்துருச்சு. இது வேகிற சமயத்துல கேரட் குக்கும்பர் ரைத்தாவுக்கு துருவின கேரட், 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, துருவன குக்கும்பர் இது 3ஐயும் சேர்த்துட்டு சாட் மசாலா, உப்பு, கெட்டியான தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது என்ன மாதிரி டேஸ்ட்ல இருந்ததுன்னா கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி ஸ்மெல் வந்தது. நல்லா ஓபன் பண்ணவும் புதினா, கரம் மசாலாவோட ஃபிளேவர் செம்மையா இருந்தது. எப்பவும் ராஜ்மா வச்சு கிரேவி மாதிரியே பண்ணாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எக் தவா ஃப்ரைக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊத்திட்டு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து பாயில்ட் எக் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.